எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் சிக்மா மேல்ஸ் வேல்யூ மோர் தென் மனி. பணத்த விட சில விஷயங்கள வந்து அதிகமா வேல்யூ பண்ற பீப்பிளா சிக்மா மேல்ஸ் ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சொசைட்டில வந்து ஒரு ரூல் இருக்கும். இந்த ரூல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்க மாரி இருந்தாலுமே, இந்த ரூல நம்ம ஏன்பா ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிற பீப்பிள் தான் சிக்மா மேல்ஸ். அது என்ன ரூல் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பைனான்சியல் சக்சஸ் அடைஞ்ச மென்ஸ் தான் வந்து இங்க பெருசா சக்சஸ் அடைஞ்ச பீப்பிள். ஆண்கள ஆண்கள பொறுத்தவரைக்கும் இந்த ரூல் வந்து இம்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்போ ஒரு ஆண் வந்து அதிகமா பணம் வச்சிருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. லிக்விட் கேஷ் கையில இருக்கிற பணம் அதிகமா வச்சிருக்காங்க. மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு ஆண் வந்து இவ்ளோ அளவு பெரிய அளவுல மெட்டீரியலிஸ்டிக் வச்சிருக்காங்க. ஒரு வீடு, காரு எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்க சக்சஸ் அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் ரூல் அப்படின்றத வந்து செட் பண்ணி வச்சிருக்கும். இந்த ரூல் ஏன் ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு சில ஆண்களுக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பணம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் எல்லாமே வந்து கிராஃப் மாரி ஏற்றம் இறக்கமா தான் இருந்துட்டு இருக்கும். எப்ப நம்ம கையில பணம் அதிகமா இருக்கும், எப்ப நம்ம கையில பணம் குறையும்னு சொல்லப்படுற அன்எக்ஸ்பெக்டடான கேம் தான் அந்த லைஃப். ஆனா இந்த இடத்துல வந்து எதுக்காக நம்ம பணத்துக்கு பின்னாடி போகணும்? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்ற மாரி பணத்துக்கு பின்னாடியோ, மெட்டீரியலிஸ்டிக் பின்னாடியோ போறதுக்கு பதிலா, வேற ரூட்ட செலக்ட் பண்ணி போலான்னு கன்ஃப்யூஸ் ஆகுற ஆண்கள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேன்ஸ். அவங்க அதனால வேற ரூட்ட செலக்ட் பண்ணி, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூட் கிரியேட் பண்ணி, இதுல தான் நான் போப்போறேன். இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. இதனாலேயே நெறைய பேரால வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுறதோடு மட்டும் இல்லாம, ஓவர் லுக் பண்ணப்படுவாங்க. என்ன இவங்க பணத்துக்கு பின்னாடி ரொம்ப பெருசா போமாட்றாங்க. இந்த விஷயத்து மேல ஆசைப்பட மாட்றாங்கன்னு சொல்லப்படுற எண்ணம் அதிகமா இருந்துட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முகவரி அப்படின்னு சொல்லப்படுற படத்துல வந்து அஜித் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. சம்பாதிக்கிறவன் மட்டும் ஆம்பள இல்லங்க, சாதிக்கிறவனும் ஆம்பள தான். லட்சத்துல ஒருத்தனாலயும், கோடியில ஒருத்தனாலயும் தான் சாதிக்க முடியும்னு சொல்றீங்க. நான் லட்சத்துல ஒருத்தனா, கோடியில ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அந்த லட்சம் பேரும் சாதிக்க முடியும், கோடி பேரும் சாதிக்க முடியும். அதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்களோட வேல்யூவ நீங்க உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு பின்னாடி பணம் தான் வேல்யூபிளான விஷயம்னு நீங்க தேவையில்ல. பணம் உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கும். அது பணமா இருக்கலாம், பேரா இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம், புகழா இருக்கலாம். எல்லாத்தையுமே தேடி அதுதான் வேல்யூபிள்னு சொல்லிட்டு போற இடத்துல, உங்க பின்னாடி அத நீங்க வர வச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க ரூட்ட தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் பணத்த விட சில விஷயங்கள அதிகமா வேல்யூ பண்றாங்க சிக்மா மேன்ஸ். இந்த ரீசனால பணம் அவங்கள தேடி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ இத பத்தி தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இந்த வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பணத்தோட எத ஃபர்ஸ்ட் அதிகமா வேல்யூ பண்ணோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, இப்போ எல்லாருமே பணத்த தேடி போயிட்டு இருப்போம். லிவிங்க்கு பணம் தேவை. பணத்த பேஸ் பண்ணி தான் பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபேக்டர். ஆனா வந்து அந்த பணத்து மேலேயே அதிகமா சார்ந்து சில பேர் ஓடிட்டு இருக்கும்போது, பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது, ஒரு பிரிசன்ல இருக்கிற மாரி இருக்கும். பணத்துக்காக நான் எவ்வளோ நேரம் வேணா ஒர்க் பண்ணுவேன். பணத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லப்படுற மாரியான டாஸ்க்ல போகும்போது, அவங்களே அவங்களுக்குள்ள வந்து ஒரு சுத்தி ஒரு சிறைய கட்டிக்கிட்டு, அது மூலியமா ஒர்க் பண்ற மாரி இருந்துட்டு இருக்குமே தவிர்த்து, பணம் மட்டுமே அவங்க மைண்ட் செட்டா இருந்துட்டு இருக்கும். ஆனா இண்டிபெண்டன்ஸையும் இங்க அவங்க இழந்துடுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சுதந்திரமா வெளியில சுத்துறது, புடிச்ச பீப்பிள் கூட போறது, நம்ம டைம வந்து பயங்கரமா வந்து என்ஜாய் பண்றது மட்டும் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. உங்க டைம்க்கு நீங்க ஓனரா இருக்கணும். உங்களுடைய டிசிஷன்க்கு நீங்க ஓனரா இருக்கணும். உங்களுடைய தாட்ஸ்க்கு நீங்க ஓனரா இருக்கணும். இது 3 இருந்ததுன்னா நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். இந்த இண்டிபெண்டன்ஸ் அடையணும்னு சொல்லப்படுறதுக்காக தான் சிக்மா மேல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி ஆண்கள் பணத்துக்காக, லிவிங்க்காக ஒர்க் பண்ணாலும், அத தாண்டி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அவங்களோட பர்ப்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத நோக்கி அதிகமா போயிட்டே இருப்பாங்க. ஒரு பீரியட்ல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த பர்ப்பஸ நோக்கி அதிகமா போறாங்களோ, அது வந்து பெருசா பூம் ஆக ஆரம்பிக்கும்போது, இந்த சைட் தாண்டிடுவாங்க. இந்த சைட விட்டுடுவாங்க. ப்ரொஃபஷன விட்டுட்டு ஃபுல்லா பேஷன் சைட் தாண்ட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி தாண்டும்போது, இன்னைக்கு நம்ம யார வேணா எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எலான் மஸ்கா இருக்கலாம், ஜாக் மாவா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆன்டர்பிரினர் ஜெஃப் பெசோஸா இருக்கலாம். இந்த மாரி பெருசா சாதிச்ச பீப்பிள் எல்லாருமே அவங்க இன்ட்ரஸ்டடா எத திங்க் பண்ணாங்களோ, அது பின்னாடி போறதுனால, இன்னைக்கு பெரிய ஆன்டர்பிரினர்ஸா மட்டும் இல்ல, நான் சொன்ன இந்த 3 விஷயம். அவங்க டைம் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களுடைய டிசிஷன், அவங்களுடைய தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு, சொசைட்டி பிரஷர் பண்றதுனால நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. நம்மளுடைய ஓன் வேல்யூல தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லப்படுற இந்த இண்டிபெண்டன்ட்ட கையில வச்சுட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க நீங்க எடுக்கிற முடிவுகள் வந்து உங்களுடைய வேலையை சார்ந்தோ, இல்ல சொசைட்டியல் பிரஷர சார்ந்தோ இல்லாம, நீங்க எடுக்கும்போது உங்களுடைய தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் மூலியமா எடுக்கிறது மூலியமா, நீங்க லைஃப்ல ஜெயிச்சு காட்டலாம். அப்ப அந்த இண்டிபெண்டன்ஸ நீங்க அடையணும்னா, பணத்த மட்டுமே மையமா வச்சு ஓடாம, உங்களுக்கான பர்ப்பஸ கண்டுபிடிச்சு ஓடணும். அதுதான் உங்க இண்டிபெண்டன்ஸ வேல்யூ பண்ணும்ன்றதுனால, மனிய விட அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் தான் வேல்யூ பண்ற பீப்பிளா சிக்மா மேல்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆத்தென்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு மட்டும் இல்ல, நம்மள வந்து ஒரு இன் பெர்சனா, ஒரு ஹியூமன் பிஹேவியரா, ஒரு நல்ல ஆட்டிட்யூட்ல இருக்க பெர்சனா மாத்திக்கிறதுக்காகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நெட்வொர்க்கிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க யார் கூடலாம் பழக்கவழக்கங்கள் வச்சிருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்றது உண்மையான விஷயம்.
இந்த ரீசன் வந்து சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த பெர்சன் கூட இருக்கோமா, இவங்க நல்லா செலவு பண்ணுவாங்க. பணத்துக்காக இவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். சில பேர் வந்து பணத்துக்காகவே மேரேஜ் பண்ணுவாங்க. பணக்காரங்களா இருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கலாம். பணம் நம்மள காப்பாத்திரும்னு சொல்லிட்டு, சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு சொசைட்டியல் ஸ்டேட்டஸ வச்சோ, பணத்த வச்சோ ஒரு நெட்வொர்க்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நெறைய பேர சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 3 பேர், 4 பேர் அவங்க நெட்வொர்க்ல இருந்தாலும், ரொம்ப குவாலிட்டியான பீப்பிளா, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டோட ஒரு ஆத்தென்டிக் ரிலேஷன்ஷிப்பா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இன்டெலெக்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கிற பீப்பிள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம். ஏன்னா, இப்போ நீங்க எந்த ஒரு கட்டத்திலயுமே வந்து உங்க கையில இருக்கிற பணம் உங்கள எவ்வளோ காப்பாத்துன்றத தாண்டி, உங்களுடைய திங்கிங் தான் உங்கள காப்பாத்தும். எப்பவுமே சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும், அவங்கள விட ஒரு அதிகமா யோசிக்கிற பீப்பிள், அவங்களோட அதிகமா அறிவாளிகளா இருக்கிற பீப்பிள் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இவங்க அதிகமா இருக்கும். ஸோ, அதனால பணத்த பேஸ் பண்ணி இல்லாம, ஆத்தென்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு அதிகமா வேல்யூ குடுக்குற பீப்பிளா இருப்பாங்க. அதுவே அவங்கள வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும், ஒரு நல்ல நெட்வொர்க்க கிரியேட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 3வது விஷயம், எத மனிய விட அதிகமா வந்து வேல்யூ பண்ணுவாங்கன்னா, பெர்சனல் குரோத் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த பெர்சனல் குரோத் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்க்கு தான் முன்னுரிமை. அதுக்கு மட்டும் தான் அதுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு சொல்லப்படுற ஆண்களா இவங்க இருந்துட்டே இருப்பாங்க. லைஃப் லாங் லேர்னர்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கை நம்மளுக்கு டெய்லி பாடம் கத்துக் குடுக்குது. அத நம்ம கத்துக் குடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ளூ பிரிண்ட் இங்க வச்சிருப்பாங்க. இந்த வாழ்க்கை இந்த டைம்ல இந்த பாடம் கத்துக் குடுக்கும். இந்த மாரி வரப்போகுதுன்னு சொல்லப்படுற இந்த ப்ரிடிக்ஷன் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் அவங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. கத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் அவங்கள என்ன பண்ணி விட்டது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்றதா இருக்கலாம், நியூ ஹாபீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கா இருக்கலாம். இந்த விஷயத்தலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இத செய்யும்போது பெர்சனலா குரோத் ஆயிட்டே வராங்க அப்படின்ற மாரி சொன்னேன் பார்த்தீங்களா? சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நம்ம இப்போ ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி பண்றதுக்கும், நம்ம லைஃப்ல புதுசு புதுசா சேலஞ்சஸ் வருதுன்னா, அத பார்த்து பயப்படாம, அது வர்றதுக்கான காரணம் நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தான். இப்ப 10த்ல பப்ளிக் எக்ஸாம்னு ஒரு விஷயம் இல்ல வச்சுக்கோங்களேன். 7த் தூக்கி போட்டாங்க, 8த் தூக்கி போட்டாங்க, 9த் தூக்கி போட்டுருவாங்க. 10த் பாஸ் பண்ணிடலாம்னு போயிடும். ஆனா 10த்ல பப்ளிக்ன்னு ஒண்ணு இருக்கும்போது தான் பயம் அதிகரிக்குது. அந்த சேலஞ்ச நம்ம ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வரும்போது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம் லைஃப்ல அப்படின்றது தெரியுது. அப்போ நம்மள நோக்கி போடப்படுற சவாலான சிச்சுவேஷன்ஸ நம்ம தாண்டணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃப் குரோத் அடைஞ்சிருக்கோமா, பெர்சனல் குரோத் வச்சிருக்கோமான்றது முக்கியம். அதனால பணத்த விட அவங்கள எவ்வளவு தூரம் வளர்த்துக்கிட்டு வராங்கன்றத பத்தி மட்டுமே யோசிக்கிற ஆண்களா இவங்க இருப்பாங்க. இந்த பாபா அப்படின்னு சொல்லப்படுற மூவில ரஜினி சார் வந்து டயலாக் சொல்லியிருப்பாரு. "அவங்க மோதி என்ன பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. நீங்க மோதி என்ன இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்கிடாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. விச் மீன்ஸ் நீங்க என்ன மாரியான ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனோட மோதிக்கிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்கள பெரிய ஆள் ஆக்குதே தவிர்த்து, உங்க கையில இருக்கிற பணம் கிடையாதுன்றத ரொம்ப தீர்க்கமா நம்புற ஆண்கள் தான் வந்து சிக்மா மீல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4வது விஷயம், பணத்த தாண்டி எத வந்து அதிகமா வேல்யூ பண்ணுவாங்கன்னா, பிரைவசி. பிரைவசி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். பிரைவசி தான் இன்னைக்கு வந்து பெரிய த்ரெட்டா இருக்கு நெறைய பேருக்கு. அந்த இடத்துல வந்து தங்களுடைய ஓன் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸா இருக்கலாம், தங்களுடைய சக்சஸா இருக்கலாம், தங்களுடைய அடுத்த மூவா இருக்கலாம், தங்களுடைய பிளான்ஸா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பிரைவசியா வச்சிருப்பாங்க. பணத்த விட இத அதிகமா வேல்யூ பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து நம்ம ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறோம். நம்மள சுத்தி நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இதுதான் நடக்குது, இது இப்படிதான் போகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டா இருக்கலாம். நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்ல நீங்க இருந்தாலுமே கூட சரி, உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான பீப்பிள் உங்கள சுத்தி அதிகமா இருந்துட்டு இருப்பாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான பீப்பிள் அதிகமா இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தங்களுடைய பிரைவசிக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க குடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது எப்பயுமே நீங்க சுத்தி எவ்ளோ விஷயம் உங்கள நோக்கி ஓடுனாலும், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு, தனிமையில அமைதியா, நிதானமா முடிவெடுக்கிற பீப்பிள் தான் பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்பிளா வருவாங்க. காரணம் தனிமையில அவங்க இன்ட்யூஷனலா ஒர்க் ஆகும். அதுக்கு அவங்க பிரைவசிய வந்து கரெக்ட்டா வச்சிருக்கணும். அந்த ஒரு பிரைவசிய தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். மணிய விட அதான் முக்கியம். எங்களுக்குன்னு தனியான டைம் வேணும். அந்த சாலிட்யூடுன்னு சொல்லுவாங்க. அத இம்பார்ட்டன்ட்டா நெனச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான மென்ஸா வர்றதுக்கான ஒரு அந்த கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. படிப்படியா ஸ்ட்ராங் ஆக்கிட்டே வராங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்த தங்களுடைய பிரைவசிய காப்பாத்திக்கிட்டு வர மென்ஸா வந்து இந்த மாரி ஆண்கள் இருப்பாங்க அப்படின்றது உண்மை. ஸோ பணத்த விட நம்மளுடைய பிரைவசி தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மள வந்து காப்பாத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. எல்லாத்தையும் எல்லார்ட்டயும் சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற ஆண்களா இருப்பாங்க. ஸோ அடுத்த விஷயம் எது மணிய விட அதிகமா வேல்யூ பண்ணுவாங்கன்னா டைம். டைம் இஸ் மணி, டைம் இஸ் ப்ரீஷியஸ். டைம் தான் வந்து என்ன சொல்லுவாங்க? இர்ரிப்ளேசபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திருப்பி போச்சுன்னா வரவே வராது. இந்த நாள் இன்னைக்கு போச்சுன்னா, திருப்பி அத நம்ம கொண்டு வரவே முடியாது. அப்ப இந்த நாள நம்ம எவ்வளவு தூரம் யுட்டிலைஸ் பண்றோம்? அத நம்ம ரிலாக்ஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம என்ஜாய் பண்ணாலும் சரி, வாழ்க்கைய வாழ்வதற்குன்ற மாரி, இந்த நிமிஷத்த நீங்க எவ்வளவு தூரம் ஹேப்பியா வாழ்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன குடுக்க போகுதுன்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து டைம் டேபிள் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 பீரியடு, நடுவுல லஞ்ச் பிரேக், அடுத்து 3 பீரியட், அப்புறம் வீட்டுக்கு பெல் அடிச்சுருவாங்கன்னு. இந்த டைம் டேபிள போட்டு ஒர்க் பண்ற பீப்பிள் தான் சிக்மா மேட்ஸா இருப்பாங்க. ஸோ காலையில நான் இத பண்ண போறேன். இந்த ஆக்டிவிட்டி என்னோட லிஸ்ட்ல இருக்கும். இன்னைக்கு இந்த விஷயம் இருக்கும். இது என்னோட பிரியாரிட்டின்னு சொல்லிட்டு, டைம மட்டுமே மையமா வச்சு, அந்த டைம் எப்படி சேவ் பண்றதுன்னு ஒர்க் பண்றதுனால,
அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். எதெல்லாம் நம்ம தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாம ஃபோன் கால்ஸ் எவ்வளவு தூரம் எடுக்கிறோம். தேவையில்லாம விஷயத்த பத்தி யோசிக்கிறோம். தேவையில்லாம மத்தவங்கள பத்தி என்ன பேசுறோம். தேவையான விஷயத்துக்கு என்ன யோசிச்சு முடிவெடுக்கிறோம்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, பணத்த விட டைமுக்கு அதிகமா வேல்யூ குடுத்தா நிச்சயம் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, டைமுக்கு அதிகமான வேல்யூ குடுப்பாங்க. ஸோ ஃபைனலான விஷயம் எத வந்து அதிகமா வேல்யூ பண்ணுவாங்க மோர் தென் மனி அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் பத்தி பேச ஆரம்பிக்கும்போது இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. சாட் ஜிபிடி, ஏஐ எல்லாமே டூல்ஸ் தான் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு போட்டா, ஒரு பேபி ஃபீடிங் மாரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே குடுக்கறதுக்கு எல்லாமே இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலா. அப்ப அந்த ஏஐய தாண்டி நம்ம வொர்க் பண்ணோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏஐய விட சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் தான் ஹியூமன் பிரெயின்னு சொல்லலாம். ஹியூமன் பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வேற லெவல்ல வொர்க் பண்ணும். இங்க இருக்கிற ஏஐ மாரி ஒரு 100 மடங்கு ஏஐ. ஆனா, அந்த ஹியூமன் பிரெயின எத்தன பேர் நம்ம கரெக்ட்டா வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் எப்பயுமே அவங்களோட பிரெயின நம்பி தான் இருப்பாங்களே தவிர்த்து, சுத்தி இருக்கிற ரிசோர்ஸ நம்பி இருக்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் அவங்க பிரெயின வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்த யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்தன ஏஐ வந்தாலுமே கூட சரி, அவங்க என்ன யோசிச்சு பண்றாங்கன்ற கிரியேட்டிவிட்டிய மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப பாடிய எப்படி எக்சர்சைஸ் பண்ணி டெவலப் பண்றோமோ, அதே மாரி பிரெயின வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறோமோ, இப்ப டெய்லி போறோம், ஒரே வேலைய செய்றோம், அதே சம்பளம் வருதுன்னா, அப்படியே தான் இருப்போம். அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்து சொல்லப்படுற அந்த கிரியேட்டிவிட்டி திங்கர்ஸா சிக்மா மேல்ஸ் இருக்கிறதுனால, கிரியேட்டிவிட்டியும், இன்னோவேஷனும் வந்து ஏஐ விட ஃபாஸ்ட்டா அவங்க வச்சிருப்பாங்க அவங்க பிரெயின்ல. அப்ப அவங்க குரோ ஆயிட்டே போவாங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ பணத்த விட உங்க பிரெயின எவ்வளோ தூரம் எக்சர்சைஸ் பண்ணி, லேர்ன் பண்ணி, ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயமா மாத்துறீங்கன்றத வச்சு தான், நீங்க எவ்வளோ தைரியமான ஆணா இருக்க போறீங்கன்னு சொல்லப்படுற விஷயம் இருக்குன்றத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, சிக்மா மேல்ஸ் வந்து பணத்த விட அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் சொல்லப்படுற அந்த விஷயத்த பிரெயின்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம நெறைய பேர பார்த்திருப்போம். சினி ஆக்டர்ஸா இருக்கலாம், இல்ல ரைட்டர்ஸா இருக்கலாம், சிங்கர்ஸா இருக்கலாம், மியூசிஷியன் இவங்கெல்லாம் கிரியேட் பண்றாங்க ஏதோ புது விஷயத்த. அதனால தான் அவங்க பிரெயின் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்ணி, அவங்க நெறைய பணத்த அட்ராக்ட் பண்றாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இது ஒரு ட்ரிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மனி, மனி, மனின்னு சொல்லிட்டே போலாம். ஏன்னா பணம் தான் இம்பார்ட்டன்ட். என்னப்பா வீடியோட ஆரம்பத்துல சினிமா பேசும்போது பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இப்ப பணம் தான் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பணம் இம்பார்ட்டன்ட். பணம் தான் எல்லாம். பணத்த வச்சு மட்டும் தான் நீங்க சேஃபா இருக்கீங்களா, செக்யூர்டா இருக்கீங்களான்றது முக்கியம். ஆனா, அதுக்கு நம்ம பணத்துக்கு பின்னாடி போக தேவையில்ல. செல்ஃப் குரோத்தா இருக்கலாம், லேர்னிங்கா இருக்கலாம், நீங்க உங்கள டெவலப் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இத பண்ணீங்கன்னா, பணம் உங்கள தேடி வரும். அத பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க பணம் அதிகமா இருந்தாலும் சேஃபா இருக்க முடியும். ஒருவேள கம்மியா இருந்தாலும் அத ப்ராப்பரா ப்ளே பண்ணி அதிகப்படுத்த முடியும்னு சொல்லப்படுற விஷயம் தான் சிக்மா மேட்ச்சோட ட்ரிக்கா இருக்கிறதுனால, பணத்த விட அத விட அதிகமா வேல்யூ பண்ற விஷயத்த வேல்யூ பண்ணா, பணத்தோட வேல்யூவும் இன்கிரீஸ் ஆகும். உங்களோட வேல்யூவும் நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா சொல்ற மாரி தான் சிக்மா மேட்ஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.